Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இந்த tips and tricks sectionல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்டுக்கான டிப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றோம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புக் மெட்டீரியல் ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டோடைய டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பேஜுக்கும் சேம் சைஸ், அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டைல்ல இருக்கணும். ஸோ ஒன்று ஒரு ஸ்டைல்ல இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம எப்படி அதை ரெடி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் அடிச்சுக்கலாம். ஸோ கண்டென்ட்டுக்கு நான் ரேண்டமா டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் RAND ரேண்டம் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்ப நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சும்மா நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இங்க வந்துட்டு நமக்கு ஒரு ஹெட்டிங் வேணும். சோ இங்கேயும் நான் ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இது ஹெட்டிங் 1, இது ஹெட்டிங் 2. ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டிங் 3. ஓகேங்களா? சோ ஹெட்டிங் 3 நான் இன்னும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹெட்டிங் 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணுவேன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங் 1 ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஹெட்டிங் வந்து எந்த ஸ்டைல்ல இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டு போட்டுடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அல்ஜீரியன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கிரீன் கலர்ல வரணும் அப்படிங்கறத கொடுக்குறேன். போல்டா இருக்கணும், இட்டாலிக்கா இருக்கணும், அண்டர்லைன் எனக்கு பண்ணி வரணும் அப்படிங்கறதையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்ப எனக்கு இதே ஹெட்டிங் வந்துட்டு இங்கேயும் வேணும் அப்படின்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்ட்ல கிளிக் பண்ணி அது மேல அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நான் எவ்வளவு ஹெட்டிங் பண்ணிட்டு போறேனோ அவ்வளவு ஹெட்டிங்க்கும் எனக்கு இந்த ஸ்டைல் வரணும் அப்படின்னா நம்ம ஃபார்மட் பெயிண்டர் ஒரு தடையும் பாருங்க, மவுஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரால் பண்றேன், இங்க போயிட்டு ஃபார்மட் பெயிண்டர் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது மேல மூவ் பண்றேன். ஓகேங்களா? சோ ஒரு தடவை நம்ம இது மேல யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ஃபார்மட் பெயிண்டர் போயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும், ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறமா நமக்கு எங்க வேணுமோ அங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது கூட ஓகே தான். பட் நமக்கு ஒரு 400 பேஜஸ் 500 பேஜஸ் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த ஃபார்மட் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டைல மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வைக்க போறோம். ஓகேங்களா? சோ அதை எப்படி சேவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க ஸ்டைல் குரூப்னு இருக்கு இல்லைங்களா, எங்க ஹோம்ல ஸ்டைல்ஸ்ங்கிற குரூப்புக்குள்ள இந்த ஆரோ மார்க்கை பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆரோ மார்க்கை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் செலக்ஷன் ஆஸ் நியூ குவிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? எங்க போனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கிற டெக்ஸ்ட செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹோம் மெனுல ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் டேப் இருக்கும், அதாவது குரூப் இருக்கும். அந்த குரூப்ல டவுன் ஆரோவை நம்ம பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சேவ் செலக்ஷன் நியூ குவிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோல நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்டைலோடைய நேம் என்ன அப்படின்னா ஹெட்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ இல்லைன்னா மை ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறோம். மை ஸ்டைல் ஹெட்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல மை ஸ்டைல் ஓகே, நான் ஹெட்ங்கிறத பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பேஜ், அதாவது இந்த புக் நான் ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்டைல் வரும். இப்ப என்னோட ஹெட்டிங்க்கு ஒரு ஸ்டைல் வரும், மேஜர் ஹெட்டிங்க்கு ஒரு ஸ்டைல் வரும் அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப மாடிஃபையை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப மாடிஃபையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இங்க என்ன டிசைன் பண்ணிருக்கோமோ அந்த கண்டென்ட், அதாவது கலரு, ஃபார்மேட்டிங், ஃபாண்ட், ஸ்டைல், சைஸ் எல்லாமே வரும். இன்னும் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க இருந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு அப்புறமா ஓகே கொடுக்கணும். ஓகேங்களா? சோ ஏன் இதை நம்ம பிரஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ்வலா இந்த ஒன்லி திஸ் டாக்குமெண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம அப்படியே ஓகே கொடுக்கும்போது ஒன்லி இந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் வருமே தவிர அடுத்த டாக்குமெண்ட்டை நம்ம ஓபன் பண்ணி அந்த ஸ்டைல நம்ம இங்க சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த ஆப்ஷன் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறத கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு இந்த ஸ்டைல் வந்துட்டு இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நான் வந்துட்டு மை ஹெட் அப்படின்னு கொடுக்குறேன், ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் என்னது இருக்கு,
4 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். எவ்ரி டைம் நமக்கு இங்க வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு இல்ல இந்த கலர் எனக்கு பிடிக்கல, கலர் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேல அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாடிஃபைக்கு போங்க. மாடிஃபைல உங்களுக்கு என்ன கலர் மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, கலர், ஸ்டைலு, சைஸ் எது வேணாலும் நீங்க இங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்போதுமே சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் தி டெம்ப்ளேட்டை நீங்க கம்பல்சரி கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்லி இந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் போதும் அப்படின்னா ஒன்லி இன் திஸ் டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுனா ஓகே. எனக்கு எவ்ரி டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இங்க சேஞ்ச் பண்ணோமா, இங்க சேஞ்ச் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் போட்டிருந்தோமோ அதெல்லாம் வந்துச்சு. இது ஏன் சேஞ்ச் ஆகல தெரியுதுங்களா? ஏன்னா இது நான் வந்து ஃபார்மட் பெயிண்டர்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஹெட்டிங்ல எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணுமோ அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க சேஞ்ச் ஆயிடும். சப்போஸ் எனக்கு நேம் சேஞ்ச் பண்ணணுமா இருக்கு, அதாவது இங்க நம்ம ஸ்டைலுக்கான நேம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை சேஞ்ச் பண்ணணுமா இருக்கு அப்படின்னா ரைட் கிளிக்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ரீநேம்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ரீநேம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்போஸ் இல்ல எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, அந்த புக் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்ப இந்த ஸ்டைல் வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, ரிமூவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.